வணக்கம். நம்ம இன்றைக்கி சினிமா ஃபோக்கஸ் தமிழ்லேருந்து திரை விமர்சனம் பார்க்க போகிறோம். என் பேர் திரு. நம்ம பார்க்க போகிற படம் வந்து பைசன் காலமாடன். வாழைக்கு அப்புறம் மாரி செல்வராஜோட படைப்பு. ஸோ இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு நம்ம கடைசி சில ஃபீட்பேக் நெகட்டிவ்ஸ் இருக்குது, நம்ம அதுவும் பார்ப்போம். ப்ளஸ் பாயிண்ட்ஸ், இந்த படம் வந்து ஒரு படைப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கண்ணில் நிற்கிறது வந்து பசுபதி. அவர் தான் கிட்டத்தட்ட ஒரு ஹீரோ தான். அவர் தான் ஒரு தகப்பனுக்கே உண்டான ஒரு பதவதைப்பு. பையன் வந்து தப்பான வழியில் போய்க்கிறக்கூடாது, பையன் கத்தி எடுத்துடக்கூடாது, அவன் வந்து ஒரு கபடி பிளேயராக ஆகிறதுக்கே நிறைய எங்கள் போராட்டங்கள் இருக்குது அப்படின்ட்டு அவர் ஃபீல் பண்ணி, அந்த ஒரு போராட்டத்தை வந்து அவர் ஒவ்வொரு காட்சியிலையும் உடல் மொழியிலையும் மிக அற்புதமாக பண்ணியிருப்பார் பசுபதி. நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பசுபதி வந்து பேசிக்கலாக அவர் வந்து சென்னை நார்த் மெட்ராஸில் இருக்கிறவர். அவரை வந்து ஒரு தூத்துக்குடி வட்டார வழக்கில் அவரோட உடல் மொழியும் சரி, அவரோட வசன உச்சரிப்பையும் சரி, மிக சூப்பராக கொண்டு வந்திருக்காரு மாரி செல்வராஜ். அது வந்து பசுபதி இஸ் டன் அ குட் ஜாப். செகண்ட் வந்து துரு விக்ரம அக்கா வர்ற அந்த லேடி ஆர்டிஸ்ட் வந்து அவங்களும் ஈவன் அவங்க ஒரு மலையாளம் ஆர்டிஸ்டாக இருந்தால் கூட அந்த தமிழ் தூத்துக்குடி வட்டார வழக்க அழகாக பேசி அவங்க அற்புதமாக நடிச்சிருக்காங்க. மூணாவது மெயின் கேரக்டர் வந்து லாலுமே வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலன்னு சொல்லலாம். அவருமே ஒரு அருமையான ஒரு உடல் மொழியாலும் ஒரு நடிப்பு திறனாலும் லால் எப்படி நடிப்பார் நம்மளுக்கு எல்லாருமே தெரியும். அவர் கேரக்டருமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இந்த படத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் வந்து பாயிண்ட் ஆஃப் வெர்ஷன். இப்போ பசுபதியோட பாயிண்ட் ஆஃப் வெர்ஷன் என்ன அப்படின்னா, அவர் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு கபடி பிளேயரை பார்த்து அந்த கபடி பிளேயர் மாதிரி தானும் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு மீசையும் வளர்த்துப்பார். கபடியோட மேலே ஒரு லைக்கிங்கும் இருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலையில் அந்த கபடி பிளேயரை வந்து அந்த சில பிரச்சனைகள் அந்த கபடி பிளேயர் வந்து கொன்றுவாங்க. ஆனால் அதை பார்த்துட்டு பசுபதி வந்து ஐயோ நம்மளும் இப்படி ஆயிடக்கூடாது, அட்லீஸ்ட் நம்ம வந்து கபடியை விட்டுட்டு நம்ம மீசை மட்டும் வளர்த்துக்கணும் அப்படின்ட்டு அந்த ஒரு போராட்டத்திலே வருவார். ஸோ அவர் பாயிண்ட் ஆஃப் வெர்ஷனில் கபடி சவுத் ரிலேட்டடாக அந்த இஷ்யூஸையும் சேர்த்து சொல்லியிருக்காரு மாரி செல்வராஜ். அது வந்து படத்துக்கு வந்து பசுபதி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அது ஒரு வெர்ஷன். செகண்ட் பாயிண்ட் ஆஃப் வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா லாலோட வெர்ஷன். லால் வந்து அவர் வேற்று சமூகத்தில் இருந்தாலுமே அவர் வந்து துருவும் ஒரு வேற்று சமூகத்தை சேர்ந்தவர். ஆனால் அவன் கேம் பார்க்கும்போது அவர் வந்து கேமாக பார்த்து அந்த விளையாட்டை பார்த்து துருவ் விக்ரமை வந்து ஒரு பாராட்டி அவர் டீமில் கொண்டு வராரு. துருவ் விக்ரம் சமூகத்தை சேர்ந்த அமீர் வந்து அவர் ஒரு கேங்காக எதிராக இருக்கிறாரு லாலோட. ஸோ அந்த ஒரு போராட்டமே ஒரு 1/2 hour ஒரு ட்ராவல் ஆகுது கதை. அந்த எபிசோட்லாம் வந்து லால் உண்மையிலே அவர் கேரக்டர் வந்து பவர்ஃபுல்லாக படைச்சிருக்காங்க. கபடி மேலே ஒரு நல்ல ஒரு லைக்கிங் அவருக்கு இருக்குது. அதனால தான் துருவ் விக்ரமை பிடிக்குது. துருவ் விக்ரம் வந்து வேற்று சமூகத்தை சேர்ந்ததாக இருந்தாலும் அவர் வந்து விளையாட்டாக பார்க்குறாரு. ஸோ அந்த ஒரு எபிசோடு வந்து மாரி செல்வராஜ் வந்து ஒரு நல்லாவே கொண்டு போயிருந்தார். மூணாவது பிக்கஸ்ட் திங் வந்து என்ன அப்படின்னா, அந்த லவ் எபிசோட் பிட்வீன் அனுபமா பரமேஸ்வரன் அண்டு துருவ் விக்ரம். இதில் என்ன ஒரு சேஞ்சுன்னா, துருவ் விக்ரமோட அனுபமா பரமேஸ்வரன் வந்து நிஜத்துலேயும் சரி மைட் பி மூவிலையும் வந்து ஒரு 2 வயசு மூத்தவளை காமிச்சிருக்காங்க. அந்த ஒரு எபிசோடு வந்து கொஞ்சம் புதுசாகவே இருந்தது பார்க்குற வியூவர்ஸ்க்கு. அண்ட் டெக்னிக்கலி இந்த படம் பார்த்திங்கன்னா நிவாஸ் கே பிரசன்னா வந்து தோலில் சுமந்திருக்காரு. செகண்ட் ஹாஃப்லாம் அந்த மியூசிக் வந்து கபடி வரும்போது ஒரு பாசிட்டிவ் மியூசிக்கு, அப்புறம் வந்து முறை க்ரைம் சீன்ஸ்க்கெலாம் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் மியூசிக்ன்றது அருமையாக பண்ணியிருக்காரு. ஆர்ட் டைரக்டர் குமார் கங்கப்பன் அவர் எவ்வளோ நுணுக்கமாக பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த பழைய கோல் ஃப்ளாக் கிங்ஸ் பாக்கெட் இருக்கும், அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி 1990 எடுத்து வந்த மாதிரி எடுத்து காமிச்சிருக்காரு. ஜூனியர் யுவனோட கட்டிங்கு, அப்புறம் ஒரு கபடி ஃபைட்டில் வந்து கலைஞர் கருணாநிதியோட இது வரும், பேர் என்ன, கட் அவுட்டு. ஸோ இந்த நிறைய ரெஃபரன்சஸ் வந்து 1990 95 வரைக்கும் கதை ட்ராவல் ஆகுது. அதோட ஒவ்வொரு சீன்லேயும் அந்த பேக்ரவுண்டு பார்த்திங்கன்னா, அந்த பேனர் ஆகட்டும், அந்த கேலண்டர் ஆகட்டும், அம்பேத்கர் படமாகட்டும், ஒவ்வொரு காட்சிக்கு எது தேவையோ அது கரெக்டாக ஆர்ட் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. மூணாவது வந்து ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் திலீப் சுப்ராயன். அந்த கபடி சீன்ஸும் சரி, ஃபைட்டும் சரி, மிக அருமையாக எடுத்திருக்காங்க. அந்த எக்ஸிக்யூஷன் வந்து சூப்பராக ஃப்ளாலெஸ்ஸாக வந்திருக்கு. அண்டு ஒரு படைப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வசனங்கள் ரொம்ப கூர்மையாக வச்சுருக்காரு மாரி செல்வராஜ். ஓகே, அந்த வசனங்கள்லாம் வந்து சில சொல்லுவார், ஒரு சீனில் சொல்லுவார், கத்தி எடுக்கிறது நம்மளா இல்லை சூழ்நிலையான்ட்டு காலம் தான் தீர்மானிக்கும் அப்படிம்பார். அது மாதிரி நிறைய வசனங்கள் வந்து ஒரு பாசிட்டிவாக வைபவில் வச்சுருக்காரு. இதெல்லாமே வந்து படத்துக்கு வந்து பாசிட்டிவ் படைப்பு. நெகட்டிவில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மாரி செல்வராஜ் உங்கள் படங்கள் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து உங்கள் பரியேறும் பெருமாள்லாம் வந்து ரசித்து பார்த்தேன்.
அதில் நீங்கள் என்ன ஆயுதமாக எடுத்திருந்தீங்க அப்படின்னா, கல்வி கற்றுக்கோங்க, கல்வி தான் நம்மளை தூக்கி நிறுத்துன்னு சொன்னீங்க. அது உண்மையிலே தலைவணங்குற கல்வி தான் எல்லாத்தையும் தூக்கி நிறுத்தும். ஆனால் நீங்கள் அடுத்து எடுத்த படம் பார்த்தீங்கன்னா, கர்ணனும் சரி, வாழையும் சரி, அந்த தளம், அந்த வன்முறை வந்து அது வேண்டாமே அப்படின்ட்டு தான் எல்லாரும் விரும்புகிறாங்க. இப்போ உள்ள அதாவது நீங்கள் 2025 இப்போ எங்கேயுமே அப்படி நடக்கிறது இல்லை. அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா நடக்கலாம், பேப்பரில் படிக்கிறோம், நியூஸ் படிக்கிறோம். பட் ஆனால் நீங்கள் எடுக்கிறது எல்லாமே 1980s 1990s காமிக்கிறீங்க. அஃப்கோர்ஸ் அப்போ தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவிலையும் சரி, எல்லா இடத்துலையும் வந்து நிறைய சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருந்தது. இதே மாதிரி எடுக்கணும்னா இன்னும் ஒரு 1000 படங்கள் எடுக்கலாம். பட் அந்த வன்முறைக்குள்ளே போக வேண்டாமே, அந்த வன்முறையை ஒரு தளமாக ஆக்க வேண்டாமே, இரத்த கோர காட்சிகள், அந்த வன்முறை, ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை வந்து சீன்றதும், அவங்க இவங்களை வந்து வெட்டுறதும், அது எவ்வளோ நாளைக்கு தான் பார்க்க போகிறோம்? அது வந்து நம்ம வந்து நீங்கள் ஒரு படைப்பாளியாக நீங்கள் பெரிய ஒரு கிராஃப்ட்டு சூப்பராக பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் எடுக்கிற அந்த தளம் வந்து இனி வரும் படத்தையாக தவிருங்க. 2025 2035 எடுக்கிற மாதிரி படம் எடுக்கலாம், ஃப்யூச்சரில் எடுக்கிற மாதிரி படம் எடுக்க முடியாதா? அதுதான் தாழ்மையான வேண்டுகோள் உங்களுக்கு. அந்த வன்முறையும் அந்த கதைக்களமும் கொஞ்சம் தவிர்க்கலாம். ஒரு சமூகம் வந்து இன்னொரு சமூகம் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி காமிங்க. அதுதான் வந்து ஒரு நல்லிணக்கத்துக்கு, ஒரு மனிதத்துக்கு வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம பாஸ் பண்ணுறதா இருக்கும். வன்முறை மட்டும் வேண்டாம். அதுதான் வந்து இந்த படத்தோட சாராம்சமாக நீங்கள் சொல்ல வந்திருக்கீங்கன்னு தெரியும். ஆனால் அதை வந்து வன்முறையை காமிச்சு சொல்லியிருக்கீங்க. இது வந்து வர படத்தை தவிர்த்துக்கோங்க. முக்கியமாக அந்த விமர்சனத்தை நான் எப்படி முடிக்கிறேன் அப்படின்னா, பாசிட்டிவிட்டி நிறைய காமிச்சிருக்காரு. 2 கோச் இருக்காங்க. 2 கோச்சுமே வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க. அவங்க வந்து துருவ் விக்ரமை வந்து எப்படி சப்போர்ட் பண்ணி குரு பண்ணுறாங்க சீன்ஸை நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தீங்க. அப்புறம் கடைசி அந்த அழகம்பெருமாளும் அவங்க பொண்ணும், அந்த பொண்ணுமே வந்து ஹேண்டிகேப்டாக வரதுனால அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் படம் சொல்லியிருந்தீங்க. அதாவது அந்த பொண்ணால் என்ன நடக்க முடியல, அதனால் துருவ் வந்து ஒரு கபடி பிளேயராக ஜெயிக்கணுன்ட்டு அந்த பொண்ணு விரும்புகிறாங்க. அது ஒரு நல்ல பாயிண்ட் ஆஃப் வியூஷன். ஸோ பாசிட்டிவிட்டி சொல்லியிருக்கீங்க. மற்ற சமூகத்தவங்க சேர்ந்தவங்களும் பாசிட்டிவாக இருக்கிறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதையே நீங்கள் படம் ஃபுல்லாக கொண்டு போங்க. இனி வர படைப்புகளையும் படைங்க. வேற்றுமையை வந்து பாராட்ட வேண்டாம், ஒற்றுமையாக பாராட்டுங்க. கல்வியை தூக்கி நிறுத்துங்க, வன்முறையை நிப்பாட்டுங்க. இதை தான் நீங்கள் சொல்ல வந்திருக்கீங்க. ஆனால் சொல்ல வந்த தடத்தில் வந்து நீங்கள் இது வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மூவி. இது ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மூவினா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவே கொண்டு போயிருக்கலாம். நீங்கள் அதுக்குள்ளே வந்து ஒரு கேங்ஸ்டர் மூவி கொண்டு வந்து அந்த ரெஃபரன்சஸ் வந்து தென் தமிழர் நம்மளுக்கே தெரியும். 80களில் வந்து பசுபதி பாண்டியன் அவர்களோட கதையை கொண்டு வந்து புனைவாக நீங்கள் சொல்ல வந்திருக்கீங்க, அதெல்லாம் தெரியுது. பட் இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவிலேருந்து படம் வந்து எங்கே டீவியேட் ஆகுதுன்னா, லாலுக்கும் அமீருக்குனோட கேங் வார், அப்புறம் வந்து அந்த துப்பாக்கி, அந்த அரிவாள், அப்புறம் இந்த சைடு வந்து என்னதான் துருவ் விக்ரம் வந்து தள்ளி போனாலும் அவரை வந்து சீன்றது மற்ற சமூகம், அதுக்குள்ளே அது வந்து சண்டை வர்றது, அதுமே கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் வந்து அந்த எபிசோடு போகுது. அதெல்லாம் தவிர்த்துருக்கலாம். ஸ்போர்ட்ஸ் ஃபில்மாக கொண்டு போய் ஸ்போர்ட்ஸ் ஃபில்மாகவே முடிச்சிருக்கலாம். அண்டு ஃபைனலாக வந்து அபவுட் துருவ் விக்ரம், ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம், ஸ்டார் இஸ் பார்ன். பையன் நல்லா நடிச்சிருக்காரு உண்மையிலே. உடல் மொழியும் சரி, 2 வருஷம் கடின உழைப்பு வந்து ஒவ்வொரு சீன்லையும் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் தெரியுது. ஒட்டாத சில விஷயங்கள் என்னென்னா, அந்த ஸ்கூல் படித்து அந்த ஒரு ஸ்கூல்லேருந்து கபடி பிளேயர் டிரான்சிஷன் ஆகும்போது 1994 வந்து கொஞ்சம் க்ளீன் ஷேவனாக காமிக்கிறாங்க. அது ஏற்புடையதாக இல்லை. ஸோ அதனால் வந்து அந்த ஒரு சீன்ஸ் வந்து கொஞ்சம் அவரோட தோற்றம் இயல்பாக இல்லை. மற்றபடி பாகிஸ்தானுக்கு எதிராக ஆடும்போதும் சரி, அந்த ஜப்பானுக்கு போதுமும் சரி, அவரோட உடல் மொழியும் அந்த கபடி விளையாட்டும் உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் பைசன் நீங்கள் கண்டிப்பாக போய் அனைவரும் பார்க்க வேண்டிய படம் தான், மிஸ் பண்ணாதீங்க. ஆனால் மாரி செல்வராஜ், நீங்கள் படைப்பாளியாக ஜெயிச்சிட்டீங்க. ஆனால் சினிமாக்குன்னு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குது. உங்களுக்கும் வெற்றிமாறனுக்கும் ரஞ்சித்துக்கும் நான் வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் வந்து, வன்முறையை தவிருங்க, சகிப்புத்தன்மையை போட்டுருங்க, ஒற்றுமையாக படம் எடுங்க. அதுதான் நம்ம வந்து அடுத்த காலகட்டத்துக்கு கொண்டு போவோம். ஏன்னா ரஞ்சித்தோட கடைசி 2 படம் பார்த்தீங்கனாலே வந்து நட்சத்திரம் நகர்கிறது, சர்பாட்டா பரம்பரைலாம் ஒரு அருமையான படங்கள். சர்பாட்டா பரம்பரை வந்து உண்மையிலே தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் தி பொக்கிஷம். உங்கள் படம் பரியரும் பெருமாள் தான், அது அருமையான படம். வெற்றிமாறன் கொஞ்சம் டிவியேட் ஆகி விடுதலை 1 விடுதலை 2 போயிட்டார். அவர் ஜானர் மாறிடுச்சு, இப்போ சிம்பு வச்சு எடுக்கிறாரு. ஸோ படைப்பாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா எல்லோரும் உங்கள் படைப்பை கொண்டாடுவாங்க. அதுக்குள்ளே தேவையில்லாத வன்முறையும் ஜாதி சண்டைகளும் திணிக்காதீங்க. அது ஒன்று தான் என்னோடய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.